முற்போக்கான ஒரு சிந்தனையில் எல்லாரும் போகக்கூடிய ஒரு சிந்தனை இல்லாமல் அதை கடந்து நம்ம மாற்றி யோசிக்கணுன்ற சூழலில் நம்மளுக்கான பல முயற்சிகள் இப்போ என்னடையும் கேட்குறது வேற என்ன நம்ம செய்யலாம் அப்படின்றத பேசுவோம், என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஆதரவோடு என்னை கூட்ட முதல்ல காவல்துறை அலுவலர்னு உங்களை சொல்லலாம் சார். ரொம்ப நன்றி சார். ஒரு வார்த்தைகள் பேசிட்டு நம்ம பேச பத்மாவதி மேடம் சொன்ன மாதிரி 2013 திருப்பரங்குன்றத்தில் திருநங்கைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு கலந்தாய்வு, திருநங்கைகளோடு கலந்தாய்வு நடத்தினப்ப ஒரு சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் முதல் முறையாக ஊர்காவல் படையில் திருநங்கைகளை சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் பெரிய வருமானம் இருக்காது. ஆனால் அவங்க யூனிஃபார்ம் போட்டு இருக்கும்போது அவங்களுடைய உரிமைகளை காப்பதோடு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவர்கள் இருக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஊர்காவல் படையில் சேர்த்தோம். ஒரு 8 பேரை முதற்கட்டமாக சேர்த்தோம். அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. எல்லா அரசு வேலைகள்லாம் திருநங்கைகள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இப்ப நிறைய டிபார்ட்மெண்ட்ல திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூக அளவில் திருநங்கைகளை ஆண்கள் பெண்களோடு 3ஆம் பாலினத்தவர்களாக ஏற்றுக்கொண்டு சரிசமமாக நடத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கின்றன. அந்த நடைமுறை சிக்கல்களை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு மேடம் போன்ற தன்னார்வ உதவியுடன் அரசு அமைப்புகளுடைய உதவிகள் ஒரு சில பேர் தான் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடிகிறது. 99% அவர்களுக்கு எளிதான மாற்று வழி எது என்று பார்த்து எந்த தொழிலில் எளிதாக அதிகமான வருமானம் கிடைக்கின்றதோ அதை தேடி செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகின்றது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் திருநங்கைகளுடைய நலன்களை ஒருவேனா காவல்துறையினுடைய முதல் முக்கியமான பணியே அனைத்து குடிமக்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதுதான். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் அதில் சொல்லியிருக்கக்கூடிய உரிமைகளை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகளை நிலைநாட்டுவதுதான் காவல்துறையினுடைய தலையாய கடமை. அதன் பின்புதான் குற்றங்களை தடுப்பதும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுப்பதும் என்ற பொறுப்பு அதன் பின்புதான் வருகின்றது. ஆக உரிமையை நிலைநாட்ட வேண்டுமானால் ஆண் பெண் 3ஆம் பாலினர் எல்லோருக்கும் சரிசமமாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருடைய உரிமைகளையும் காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறை ஒரு பக்கம் செயல்பட வேண்டிய ஒரு தேவை. இன்னொரு பக்கம் இந்த உரிமைகளை நிலைநாட்டும் போது வரக்கூடிய தடைகள், ஒரு சில திருநங்கைகள் அது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நம்ம வழக்கமா கொலோக்கியலா சொல்ற மாதிரி ஒரு கையில 5 விரல் இருந்தா 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால எல்லா திருநங்கைகளும் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை சந்தித்து அதை சவால்களாக நேர்கொண்டு முன்னேறி வரக்கூடிய அந்த எதிர்த்து போராடக்கூடிய போராளிகள் ஒவ்வொருடைய மனதிலும் இருப்பார்கள். ஒரு சில பேர் போராடக்கூடிய அந்த தைரியம் இல்லாமல், மன இறுக்கம் இல்லாமல் விட்டு கொடுத்து எது எளிய முறையில் வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகை கொடுக்கின்றதோ அந்த வழியில் செல்லக்கூடிய நிலைமை இருந்தால் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி. சோ அந்த கோணத்தில் பார்க்கும்போது பாலியல் தொழிலில்
ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகளை அந்த தொழிலிலிருந்து அவர்களை மெயின் ஸ்ட்ரீமுக்கு பொது ஓட்டத்தில் கொண்டு வருவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு தேவை. ஆக ஒரு பக்கம் உரிமை சார்ந்தது, இன்னொரு பக்கம் குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் நடத்தாமல் தடுக்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம். இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி சமுதாயத்தில் திருநங்கைகளையும் ஒரு சமமான ஒரு அந்தஸ்தில் ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்றது. ஏன்னா நான் 2013 பண்ணது ஒரே வருஷத்துல நின்று போச்சு. அந்த மேடம் கூட அதான் சொன்னாங்க. அன்னைக்கு நான் மேடத்தை கூப்பிட்டதே இந்து பேப்பர்ல இந்த ஊர் ஆட்டோ இதுல திருநங்கைகளுக்கு ஒரு சில பேர் ஓட்டுநர் பயிற்சி கொடுத்து திருநங்கைகள் அந்த ஆட்டோக்குள்ள ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த செய்தியை பார்த்துதான் நான் மேடத்தை வர சொன்னேன், ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட. சோ நீங்க திருநங்கைகள் மனமாற பாலியல் தொழிலை விட்டு மற்ற தொழில்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு நிறைய பிரச்சனைகள், சவால்கள் இருக்கிறது என்பதை உண்மையாக அறிவேன். எடுத்துக்காட்டா கோயம்புத்தூர்ல நான் கமிஷனரா இருந்தப்ப அவங்க ஒரு கேட்டரிங் யூனிட் திருநங்கைகள் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னதான் பேசினாலும் இப்போ பொது தளத்துல பேசக்கூடியவங்க பேசணும், தனிப்பட்ட முறையில் அவங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா கேட்டரிங் யூனிட்ல கொடுப்பாங்களா அப்படின்னா யோசிக்கிறாங்க. அது மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு திருநங்கைகளும் ஒரு சட்டத்துக்கு புறம்பான வழியில் செல்லாமல் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டுமானால் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு அரசு எந்திரமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் உங்களை போன்ற திருநங்கைகளுக்கான அமைப்புகளும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அது தேவை. அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி அதற்கான இன்னொரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த மனசு செயலியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப தாட்ஃபுல்லான நான் நிறைய என்ஜிஓஸ் திருநங்கைகளுக்காக செயல்படக்கூடிய என்ஜிஓக்கள் பார்த்துருக்கிறேன். பட் மேடத்துடைய அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எப்படின்னா அவங்க அரசு வேலையை விட்டுட்டு திருநங்கைகளுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது நிறைய பேர் நான் கேள்விப்பட்டதுல பார்த்ததில்லை. ஸோ அந்த ஆத்மார்த்தமான எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த செயலி வந்திருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக சமுதாயத்தில் எல்லாருமே மன அழுத்தம் வெவ்வேறு காரணங்களால் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அந்த மன அழுத்தத்திலிருந்து மக்கள், குறிப்பாக திருநங்கைகள், உங்களுக்கு மன அழுத்தத்திற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன, சூழல்கள் அதிகமாக இருக்கின்றன. அப்போ மன அமைதியோடு மன மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் என்னதான் நமக்கு தொழில் இருந்தாலும் பணம் பண்ற ஒரு சோர்ஸ் இருந்தாலும் சமூக உரிமைகள் மறக்கப்படும் போது அதனால் வரக்கூடிய அந்த மன அழுத்தம் அளவிட முடியாத என்றாகும். ஸோ அதை எப்படி சரிப்படுத்துறது, அதுக்கு ஒரு உதவி தேவைப்படுறதுன்னா ஒவ்வொருத்தரையும் யார் யாருக்கு அது மாதிரி மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான பண்றதுங்கிறது கொஞ்சம் கடினமான செயல். அதனால இப்ப நமக்கு ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால இது போன்ற செய்திகள் உருவாக்கப்படும் போது அது யாருக்கு பிரச்சனை இல்லாமல் அதை ரொம்ப எளிய முறையில் இருக்கு. நான் அதை பண்ணி பார்த்தேன். ரொம்ப எளிய முறையில் ரொம்ப அறிவியல் பூர்வமாக தவறு இல்லாமல் நிறைய உலகில் ரீதியாக ஒரு சில முன்னெடுப்புகளை எடுக்கும்போது சில நேரம் தவறான ஒரு அனுமானங்களின் அடிப்படையில் ஒரு சில செய்திகள் வந்திருக்கின்றன. இது ரொம்ப எளிமையாக மனதை, அதாவது உளவியல் ரீதியாக தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு பதிலை, அதற்கேற்ற ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த செயலி அமைந்திருக்கிறது. அதனால இத எல்லாருக்கும் நீங்க
எல்லா திருநங்கைகளும் அவங்களுடைய மொபைல் போன்ல இத பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு தடவை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களுக்கு மனதில் சஞ்சலங்கள் தன்னைத்தானே பற்றிய நம்பிக்கை, சுய நம்பிக்கை குறையும் போது இதை பயன்படுத்துறது ஈஸியா இருக்கும். எனக்கு பிடித்த ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு ஒருத்தர் இருக்கிறார், மகாத்ரி அப்படின்னு சொல்லி. அவருடைய பேச்சு நேற்று கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம், எல்லா மனிதனுக்கும் அடிப்படையான தேவை அப்படின்னா அமைதி, மன அமைதி. சோ அந்த மன அமைதி, அது பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் சொந்தங்கள் பந்தங்கள் நம்ம சுற்றி எவ்வளவோ வந்து ஆடம்பரங்கள் இருந்தாலும் கடைசியா மனிதன் தேடி போறது வந்து மன அமைதி. சோ அந்த மன அமைதி இருந்தால்தான் மனிதன் வந்து மனிதனாக இருக்க முடியும். மனிதன் வந்து தான் நினைத்த வேலைகளை தன்னுடைய சுயநிலை சிதைவடையாமல் செய்ய முடியும். நீங்க பார்த்தோம்னா ஒருத்தர் மனசு அமைதியா இருக்குது, இல்ல முகத்துல அப்படியே ஒரு சாந்தம் தெரியுது அப்படின்னா அவங்க வந்து அவங்களாவே இருக்கும்போது வந்து அமைதி தானாக வருது. நம்ம உள்ளவங்க வச்சுட்டு வெளியே நடிக்கும் போதுதான் மனதுக்கும் நம்முடைய செயலுக்கும் இடையே உள்ள அந்த உராய்தல் அதிகமாகி மன அழுத்தம் வருகின்றது. அதன் காரணமாக மன அமைதி கிடைக்கின்றது. ஆனா இது நான் சொல்றது கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கும். ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில நம்ம எல்லா சூழல்லையும் வந்து நாமாவே இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய தான். அதனால நடைமுறை வாழ்க்கையில் உள்ளுக்கும் வெளியுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு கண்டிப்பா கொஞ்சம் இருந்தா அந்த முரண்பாடு வரும்போது அதை நாம் அதனால் வரக்கூடிய மன அழுத்தத்தை எப்படி சரி செய்வது என்பதற்கு இந்த செயலி கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதுவும் திருநங்கைகளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் சாதாரண உங்கள் நிலையில் பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை விட அதிகமான மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால சிறப்பு தேவையாக உங்களுக்கு இந்த செயலி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது மிக. அதனால அதை நீங்க பயன்படுத்தி எல்லாரும் அதனால அந்த மன அமைதி சார்ந்த வரும்போது கண்டிப்பா நம்முடைய செயல்பாடுகளும் சிறப்பும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அமைதியான வாழ்க்கையா இருக்கும். அது தவிர நாயக் மேடம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் உள்வாங்கிட்டேன். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறத விட காவல்துறை சார்பா என்னென்ன பண்றதுக்கு இந்த வீடு கட்டக்கூடிய சிஎஸ்ஆர் மூலமா ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி நான் ஒரு பார்க்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா பண்ணிருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம்.